நமஸ்காரம். இன்னையோட டாபிக் ஸ்டாப் வெயிட்டிங் ஃபார் த பர்ஃபெக்ட் டைம், ஸ்டார்ட் டுடே. பியூட்டிஃபுல்லான டாபிக்குங்க, ரொம்ப அருமையான டாபிக்கு. அண்ட் இதை கண்டிப்பாக அத்தனை பேரும் புரிஞ்சுண்டு உணர்ந்து சந்தோஷமாக பண்ணணுங்க. ஃபஸ்ட் என்ன சொல்கிறா, ஸ்டாப் ஃபார் பர்ஃபெக்ட் டைம். டைம் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஆரம்பிக்கிறது எல்லாமே நல்ல டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நம்ம பிறந்த நேரம் கரெக்ட் டைமா, நம்ம போட்டோமா இந்த டைமில் நான் பிறக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோமா, இந்த டைமில் நான் போனோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியுமா? ஸோ ரெண்டுமே நம்ம கையில் இல்லை. ஸோ கடவுளால் படைக்கப்பட்டது அத்தனையும் உண்மை, நல்லது. ஃபஸ்ட்டு அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ராத்திரி நம்ம காலங்காத்தால நெக்ஸ்ட் டே நம்ம 4 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம்லாம் வைக்கிறோம். ஸோ வி ஹோப். ஸோ அந்த எழுந்துண்டாச்சு, அப்போது அதுவே ஒரு சாதனை. நெக்ஸ்ட் டே நம்ம அலாரம் வச்சு நம்ம எழுந்துட்டதே ஒரு பெரிய சாதனை. ஸோ அது எல்லாரால அது ஒழுங்காக பண்ண முடியுது, ஆனால் இதுவும் முடியும். ஸோ எப்போதுமே நிறைய பெரியவாலாம் சொல்லியிருக்கா இல்லையா, நன்றே செய் அன்றே செய் அப்படின்னு சொல்லியிருக்கா. நன்றே செய் அன்றே செய். இந்த மனம் ஒரு குரங்குங்க. நிஜமாக சொல்கிறேன், சில நேரங்களில் இது பண்ணணும், இது ஒருத்தருக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே கொடுத்துடணும். 5 நிமிஷம் டப்புன்னு மாறிடும் அது. அதனால் எப்போதுமே நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா உடனே நம்ம அந்த வேலையை நல்ல வேலையை செஞ்சிடணும். அதுக்கு ராகு காலம் இருக்கா, யமகண்டம் இருக்கா, முகூர்த்த நாளா அப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ எல்லா விஷயங்கள் நம்ம நல்ல மனசோட பண்ணினா நல்லதே, நல்ல காலமே. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே மூலாதார காரணம் என்ன அப்படின்னா நல்ல எண்ணங்கள். நல்ல எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கும். காலமும் நல்லதாக இருக்கும், நம்ம கூடிய செயலும் நல்லதாக அமையும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நல்லதனமாக முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணங்கள் என்னன்னா நம்மளோட எண்ணங்கள். ஸோ எண்ணங்களை நம்ம எப்போதுமே புனிதமாக நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக வச்சுக்கணுங்க. காத்தால தூங்கி எழுந்த உடனே சூப்பராக எழுந்துக்கணுங்க. அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸு, பட் அது இட் ஒர்க்ஸ். அவ்வளோ பெருசாக சின்ன சின்ன மாற்றங்கள் சாய் சச்சரத்தில் கூட சொல்லியிருக்கா. சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணால் அது விஸ்வரூப வெற்றி. அது ரொம்ப உண்மைங்க. ஸோ காத்தால தூங்கி எழுந்துக்கும் போதே நம்ம என்ன நினைக்கணும், நம்ம இன்னைக்கு நிறைய சாதனை பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி அந்த புத்துணர்ச்சியோட அந்த ஒரு இதோடு எழுந்துட்டோம் அப்படின்னா தி ஹோல் டே இஸ் ஃபுல் ஆஃப் ஜாய், ஃபுல் ஆஃப் எனர்ஜி. ஃபஸ்ட்டு எனர்ஜி, அந்த ஃபுல் எனர்ஜி எப்படி காத்தால் எழுந்துக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருந்தோமோ ராத்திரி படுத்துக்கிறதுக்கு வரைக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நல்ல காலம் வரும், நல்ல நேரம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா முட்டாள்தனம். அலை ஓஞ்சு சமுத்திர சாணம் பண்ணுற மாதிரி. ஸோ எப்போ அலை ஓயறது, சமுத்திரம்னாலே அலைகள் இருக்க தான் செய்யும். அது எப்போ ஓயறது, எப்போ நீ சாணம் பண்ணுறது. ஸோ அலை பாட்டு வந்துட்டுருக்கோம், நம்ம பாட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான். ஸோ இதில் இந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கோங்க. அலை அப்படிங்கிறது அந்த சமுத்திரத்தோடது இயல்பு. அந்த அலை இருந்தால் தான் அதுக்கு பேர் சமுத்திரம். அப்போது அது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். இட் மென்மேக்கம் மென்மேகோ, அது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். பட் நம்மளோட காரியத்தை பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் அலை ஓஞ்சு சமுத்திர சாணம் பண்ணுற மாதிரி அப்படின்னு இதுதான். ஸோ நம்ம எல்லாத்தையுமே நல்லது கெட்டது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கணும். பட் நம்மளோட முயற்சி, நல்ல முயற்சி, அதுதாங்க இம்பார்ட்டண்ட். நல்ல முயற்சி, நல்ல எண்ணங்களோட முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி விஸ்வரூபம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக எல்லாமே எண்ணங்களில் தான் அடங்கியிருக்கு. இந்த எண்ணங்கள் எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கணுமானா இந்த மாதிரி அழகாக நிதானமாக மெடிடேஷன் பண்ண 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 என்ன ஆகும்னா மைண்ட் எப்போதுமே கிளியராக இருக்குங்க. இந்த ரேக்கி ஹீலிங், ரேக்கிலாம் நீங்கள் கற்றுன்னு பண்ணும்போது என்ன ஆகும்னா டெய்லி கிளென்சிங் பண்ணிகிட்டே இருப்போங்க. நாங்கள் எப்படி நம்ம நார்மலாக டெய்லி நம்ம குளிக்கிறத பார்த்தேன்னா நமக்கு வெளியில் எக்ஸ்டர்னலாக வி ஆர் மேக்கிங் எவ்ரி திங் க்ளீன். இப்போ இன்டர்னலாக நம்ம க்ளீன் பண்ணோன்னா அந்த கிளின்சிங் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த கிளின்சிங்லேயும் 2-3 வெரைட்டிலாம் இருக்குது. அதாவது நம்மளோட ஆறா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் சில விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுவோம். அதாவது கல் உப்பு போட்டு குளிப்போம். ஏலக்காய் நல்லா கொதிச்சு அந்த தண்ணியை
குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிப்போம். ஸோ அந்த காலத்துலேயே நிறைய பேர் சொல்லுவோம், வேப்பிலையை போட்டுட்டு அந்த வெதுப்பான அந்த 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 சூட்டு தண்ணியில் குளிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஜெர்ம்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்கா. பட் இது ஸ்பிரிச்சுவலாகவும், இது உப்பு போட்டு குளித்தானா இருக்கக்கூடிய திருஷ்டிகள்லாம் ஓடி போய் நல்ல புத்துணர்ச்சியாக இருப்போம். நம்மளோட ஆறா எப்போதுமே என்ஹான்ஸாக இருக்கும். அப்படியே இது இப்படி பண்ண 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 உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியறது. எனக்கு என்னோட ஆறா எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு ஐ கேன் மெஷர். ஸோ இந்த மாதிரி ஆறா நமக்கு நல்ல திக்காக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளோட செயல்கள், நம்மளோட வார்த்தைகள் எல்லாமே பலித்தமாகும். துளசிக்கிட்ட போய் நின்று நீங்கள் காத்தால போய் ஒரு 10 நிமிஷம் ஒரு மெடிடேஷன்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த துளசியோட ஆறா இருக்குது பாருங்க, அந்த ஆறா தட் வில் ஆல்சோ என்ஹான்ஸ் யுவர் ஆறா. அதை க்ளீன் பண்ணி அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நம்மளோட முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகும். சின்ன முயற்சி ஆனாலும் சரி, பெரிய பெரிய முயற்சி ஆனாலும் சரி, அது உங்களோட அந்த முயற்சி கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும். நிறைய பேர் அந்த போஸ்ட்போன்மெண்ட், நாளைக்கு பண்ணலாமே, அப்புறம் பண்ணலாமே, இப்போ பண்ணணுமா அப்படின்னு இந்த சோம்பேறித்தனம் இருக்கும். இந்த சோம்பேறித்தனம்லாம் நம்ம எடுத்துடணும். அப்போது நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த சோம்பேறித்தனமே வராது. வெற்றி வந்தாலும் ஓகே சொல்லுவேன், நான்லாம் அடிக்கடி சொல்லுவேங்க, கல் விட்டு எரியணும், கல் விழுந்தால் விழுறது, மாங்காய் விழுந்தால் விழுது, ரெண்டுத்துக்கும் we are going to accept. அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நிச்சயமாங்க. நான் அடிக்கடி இந்த டைலாகை நான் சொல்லுவேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நல்லா தெரியும். கல் விட்டு எறிவேன், கல் விழுந்தால் விழுறது, மாங்காய் விழுந்தால் விழுறதுன்னு. இது உண்மைங்க. எதுவான ஆனால் அந்த முயற்சிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். அதுக்கோசரம் நான் கல்லுன்னா அப்படி அர்த்தம் இல்லை. முயற்சி, நம்ம முயற்சி பண்ணணும். அது ஃபேவரபுளாக வந்தால் காட் இஸ் கிரேட், ஃபேவரபுளாக வரலை அப்படின்னாலும் காட் இஸ் கிரேட். கண்டிப்பாக நமக்கு அட்லீஸ்ட் நமக்கு ஒரு மனம் சாந்தி கிடைக்கும் இல்லையா, நம்ம ட்ரை பண்ணினோம்ப்பா அப்படின்னு ஒரு மனசாந்தி கிடைக்கும் இல்லையா, இதுதாங்க. ஸோ எப்போதுமே நேரம் நல்லா வரும், நேரம் நல்ல காரம் வரும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறது முட்டாள்தனம். எல்லா நேரமும் நல்ல நேரமே, எல்லா நாளும் நல்ல நாளே. ஸோ நம்மளோட எண்ணங்களை நல்லா என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு, நம்மளோட ஆறாவை நல்லா என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கணுங்க. அப்போ நம்ம சூப்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆறா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான 5 பஞ்ச பூதங்களை நம்ம கண்டிப்பாக கையாளணும். நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு, நிறைய பழைய வீடியோஸ்லாம், என்னோடய வீடியோஸ்லாம் எப்படி ஆறாவை என்ஹான்ஸ் பண்ணுறதெல்லாம் கூட நிறைய சொல்லியிருக்கேன். இந்த முத்ராஸும் அப்படி தான். முத்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தாமரை முத்ராலாம் நம்ம பண்ணும்போது என்னென்னா மனசுக்குள்ள வேண்டாத கல்மிஷங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் வேண்டாதது உள்ளுக்குள்ளே போய் அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அப்போ ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ஆகும், நல்ல விஷயங்கள் வரும்போது ஸ்பேஸ் இல்லை. ஸோ இந்த தாமரை முத்திரையெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது எல்லாமே வெளியில் ஈஸ் ஆகிடும். அப்போது நல்ல விஷயங்களுக்கெல்லாம் வரத்துக்கு ரெட்டியாக இருக்கும். இந்த தாமரை முத்தியே பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கணும். நாங்கள் தாமரை முத்திரை இப்படி தான் பண்ணணும். ஸோ இப்போ எவ்வளோ ஹாலோவாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ நம்மளோடது ஹாலாவாக க்ளீனாக இருந்தது அப்படின்னா நல்ல விஷயங்கள்லாம் உள்ளே போகிறதுக்கு, நல்ல நிதானமாக யோஜனை பண்ணி காரியங்களை பண்ணுறதுக்கும், வார்த்தைகள் பேசுகிறதுக்கும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், இதெல்லாம் கற்றுக்கோங்க, இதெல்லாம் சுவாமி கொடுத்த பிளாட்ஃபார்ம். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணினா நமக்கு வெற்றி நிச்சயம். ஸோ இதை ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம் பண்ணுங்க, கமெண்ட் அடிக்கல கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யோர் கான்டாக்ட்ஸ். ஸோ இது நாளைக்கு நேரம் நல்லா வரும்னு வெயிட் பண்ணாதீங்கோ, இன்றைக்கே ஆரம்பிச்சிருங்கோ, இப்போவே நீங்கள் கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ. இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லி தருவேன். கண்டிப்பாக எளிமையாக நீங்கள் பண்ணலாங்க, சின்ன விஷயங்கள். ஆனால் அது ப்ரொசீஜரோடு பண்ணும்போது வெயிட்டேஜ் ஜாஸ்தி. அது ப்ரொசீஜரோடு நீங்கள் பண்ணும்போது, அதாவது கரெக்டான விஷயமா நீங்கள் கிளாஸ் கற்றுண்டு நீங்கள் வந்தேன்னா வெற்றி ரொம்ப நிச்சயம். ஒரு சில மந்திரங்கள்லாம் இருக்குது, சில வழிகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி வழிகள்லாம் நீங்கள் ஏதோ ஒன்று 10 வழிகள் இருந்தாலும் ஒரு வழி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த வழி நீங்கள் கடைப்பிடிச்சேல் அப்படின்னா வெற்றி.
நிறைய இருக்குங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது கற்றுக்கணும் அப்படின்னாலும் தயவுசெய்து யூ கேன் காண்டாக்ட் மீ. ஐ எம் வெரி ஹாப்பி டு டீச் யூ பீப்புள். தேங்க்யூ. பபாய்.